ஹே ஹாய் ஹலோ ஹாய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கிராணி சாப்டர் 1 தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். கிராணி சாப்டர் 1ல் கார் எஸ்கேப் தான் நம்ம பண்ண போகிறோம். கேம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க கேம்குள்ளே போகலாம். ஓகே, டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இந்த கபோர்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். காக்கா ஃபுட் இருக்குது. இங்கே ஷாட்கன்னோட ஒரு பீசஸ் இருக்குது. இதை கலெக்ட் பண்ணிவிட்டு கீழே போயிடுவோம். கீழே போய் ஃபஸ்ட்டு ஹைட் ஆகிற பிளேஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, மறைஞ்சாச்சு. ஆனால் பாட்டி வர காணோம். ஸோ இதை இங்கே போட்டுட்டு அங்கே ஒரு பிளேஸ் இருக்குது இல்லைங்களா, இதில் போய் எதுவும் திங்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே மேலே எதுவும் இருக்கா? ஒன்றும் இல்லை. ஓகே, அங்கே ஏதோ ஓலைச்சுவடியாட்டம் எழுதி வச்சுருக்காங்க, ஒரு லெட்ரு. ஓகே, இங்கே வந்து கேசோலின் இருக்குது, இது எடுத்துக்கலாம். இதுவும் நமக்கு தேவை, கார் எஸ்கேப்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, பாட்டி வந்துட்டு போயிருக்கு. சத்தம் கேட்டு ஏதோ சத்தம் அதுக்கு கேட்டிருக்கும் போல், அதான் வந்துட்டு போயிருக்கு. இப்போ இந்த கேசோலின் இங்கே தூக்கி போட்டோமா, அந்த சவுண்டுக்கு வரும். வருது பாட்டி, கொடூரமான பாட்டி. ஓகே, இந்த பாட்டி இங்கே விட்டுட்டு நம்ம இங்கே அனதர் பிளேஸ் போய் எதுவும் திங்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த டோரோ ஓகே. இங்கே ஒரு ஷாட்கன்னுக்கான இன்னொரு பார்ட் இங்கே கிடச்சிருக்கு, இதையும் எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ இதை இங்கே சத்தம் போட்டுட்டு போயிடுவோம். பாட்டி இங்கே வந்துடும். அங்கே வந்து செக் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம கீழே போய் இந்த ஷாட்கன்னோட பீசஸ்லாம் இணைச்சிட்டு வந்துடலாம். ஓகே, ஒரு பீஸ் வச்சாச்சு. இன்னொரு பீஸ். ஓகே, இன்னொரு பீஸும் எடுத்தாச்சு. அந்த மூணாவது பீஸ் இந்த செல்ஃபில் தான் எங்கேயாவது இருக்கும். ஓகே, வைக்கலைங்க, வேறு எங்கேயோ வச்சுருக்காங்க போல். இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஓகே, வெப்பன் கீ கிடச்சிருக்கு நமக்கு. அந்த கிராஸ்போ இருக்கும்ல, அதை போய் எடுத்துகிட்டு வரணுங்க. இப்போது இங்கே சவுண்டு கொடுத்துப்போம் கீயை வச்சு. பாட்டி இங்கே வரும் சவுண்டு கேட்டு. ஐ see you. இந்த பாட்டி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள். ஓகே, பாட்டி வந்துருச்சு. ஓகே, நம்மளை பார்த்துருச்சு, இங்கே வந்து நிற்கும். அதனால் நம்ம போய் வெப்பன் எடுத்துகிட்டு வந்து பாட்டியை போட்டு தள்ளிடலாம். இங்கே பார்த்தீங்களா, ட்ராப் போட்டு வச்சுட்டு போயிருக்கு. அதுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு நம்ம வெப்பன் கீ எடுத்தோன்னே இங்கே வந்து ட்ராப் போட்டு வச்சுட்டு போயிருக்கு. இந்த சீக்ரெட் பிளேஸில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே டெடி மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவும் கிடைக்கல. இப்போ போய் நம்ம வெப்பன் எடுத்துக்கலாம். இங்கே புக்கு இருக்குது, இது அப்புறம் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்பைடர் கீ கிடைக்கும். இந்த புக்கை இந்த பாட்டிகிட்ட கொடுத்தோன்னா இப்போ வந்து இதை இங்கே போட்டுட்டு இந்த கேசோலின் எடுத்து இப்படி சவுண்டு போட்டுடலாம். இந்த சவுண்டு கேட்டு பாட்டி வரும் இப்போது. ஓகே, பாட்டி வந்துருச்சு. இப்போ வந்து இந்த கிராஸ்போவை எடுத்து ஷூட் பண்ணிட வேண்டியதான். ஓகே, ஷூட் பண்ணியாச்சு. 2 நிமிஷத்துக்கு இந்த பாட்டி தொல்லை இல்லை. ஓகே, இப்போ மாடியில் போய் அந்த ஸ்க்ரூ ட்ரைவ் வச்சுருக்கோம்ல, மேல் செல்ஃபில் வச்சுருக்கோம். ஐயோ, ட்ராப் போட்டு போயிருக்குங்க. சரியான வில்லி பாட்டிங்க இது பாட்டி. ஓகே, இதை ஷூட் பண்ணி சச்சோ மிஸ் ஆயிடுச்சு. ஷூட். ஓகே, கீழேயே ஷூட் பண்ணிகிட்ருக்கேன், சரியாக ஷூட் பண்ணல. பதட்டத்தில் கை கால் புரிய மாட்டேங்குதுங்க. ஐயோ, என்னங்க இப்படி மிஸ் ஆகிட்டே இருந்தால் பின்னாடி பாட்டி நம்மளை வந்து ஷூட் பண்ணிடும். அதனால் இப்போ கரெக்டாக ஷூட் பண்ணணும், டைம் இல்லை. ஓகே, ஷூட் பண்ணியாச்சுங்க ஒரு வழியாக. இது வேறு எடுக்க முடியாது, தலை விரித்து ஆடுற பேய் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குங்க இந்த ஸ்க்ரூ ட்ரைவ்.
ஓகே, இப்போ வந்து அண்டர் கிரவுண்டில் ஒரு இந்த ஸ்பைடர் பாட்டிக்கு ஒரு அந்த அண்டர் கிரவுண்டில் வந்து ஒரு ரூம் இருக்கும். அங்கே எதுவும் திங்ஸ் மறைச்சி வச்சுருப்பாங்க. ஓகே, இங்கெல்லாம் எதுவும் இருக்கா? எதுவும் வச்சுருக்கல. அங்கே எதுவும் இருக்கான்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். இதில் ரிமோட் வச்சுருக்காங்க. ஓகே, இங்கே சின்னதாக ஒரு கேப் இருக்குல்ல, இதுக்குள்ளே நம்ம வந்து இதை அனுப்புனோன்னா ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஓப்பன் ஆகலை. வேறு எதுவும் திங்ஸு வேறு இன்னொன்று பீஸ் எடுத்துகிட்டு வர வேண்டியதான் இந்த ஷூட் பண்ணுறதுக்கு. ஐயோ, பாட்டி வந்துருச்சுங்க. இங்கே தான் இருக்கியா நீனு? என்ன பண்ணிகிட்ருக்க? எல்லா திங்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டியா? உன்னை நான் தப்பிக்க விட மாட்டேன் அப்படிங்குது. இந்த பார்த்திங்களா, ஃப்ரண்ட்டில் வர வச்சுட்டேன் சவுண்டு போட்டு, இல்லைன்னா அடித்து படுக்க வச்சிரும். அதனால் இன்னொரு வெப்பனை போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகே, இன்னொன்று எடுத்தாச்சு. அப்படியே வேக வேகமாக படி இறங்கி போய் சத்தம் போட்டு பாட்டியை வர வச்சு கில் பண்ணிட வேண்டியதான். நல்ல வேளை அந்த கேஸோலின் இருந்ததுனால இது அப்படி நின்றுடுச்சு. இல்லைன்னா உருண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த பாட்டியே வந்து அரை மணி நேரம் ஆகிடும் அதை நான் எடுக்கிறதுக்கு. அப்புறம் பாட்டி என்னை அடித்து படுக்க வச்சுட்டு போயிடும். ஓகே, இதுக்கு ஊசியை போட்டாச்சு. ஊசி மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து அந்த அண்டர் கிரவுண்டில் போய் ஷூட் பண்ணுவோம். இங்கே அந்த ஃப்ரீஸ் ட்ராப் இருக்குங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை வச்சு ஒவ்வொரு டைம் சுட்டுகிட்டே இருக்கிறதுக்கு தேவையில்ல. இந்த பக்கத்தில் ஒரு ஹோல் மாதிரி இருக்குல்ல, அதில் ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. ஓகே, ஷூட் பண்ணிட்டேன். ஓப்பன் ஆகிடுச்சு. ஹாமர் இருக்குது. ஓகே, இந்த ஃப்ரீஸ் ட்ராப்பை இப்போதைக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இதை வச்சு தான் பாட்டியை போட்டு தள்ளணும். அதனால் இதை அப்படி போட்டு வச்சுக்கலாம். இதை படிக்கட்டிலே போட்டோன்னாக்கா அது பாட்டி வந்து மாட்டிக்கும் வலையில். ஐயோ, நம்மளே மாட்டிக்கிட்டோமே. நம்மளை வந்து இப்போ அடிக்காமல் இருந்தால் சரி பரவாயில்ல. இதுலேருந்து எப்படி வெளில வர்றது? இது ஒரு நிமிஷம் ஆகும் போல இருக்குது வர்றதுக்கு. ஓகே, போயிடுச்சு. இந்த வாட்டி கரெக்டாக இதை மேலே கொண்டு போய் வச்சுட்டு வந்துடணும். ஓகே, வச்சுட்டு ஒடியாந்துட்டேன். இப்போ போய் ஹாமர் அங்கே பார்த்தோம் இல்லைங்களா, அதை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம வர்றதுக்காட்டி இந்த பாட்டி வந்து மாட்டிக்கிச்சுன்னா பரவாயில்ல வலையில். கிராஸ் பவ் அங்கே இருக்குது. அங்கே யாரோ உட்காந்துருக்காங்க. ஐயோ, எலும்பு கூடு மண்டை கழண்டு ஓடியாருது. ஓகே, நம்ம ஓடிடலாம். இல்லைன்னா நம்மளும் இந்த மாதிரி எலும்பு கூடு மாதிரி உட்காந்துருக்க வேண்டியதாங்க. இதுக்குள்ளே எதா இருக்கா? பலகை போட்டு மறைச்சி வச்சுருக்கு பாட்டி. இது எதுக்குங்க நமக்கு? அந்த ஸ்பைடருக்கான உணவு இது. இதெல்லாம் போய் கொடுத்தே ஆகணுமாங்க கம்பல்சரி. இப்போ இங்கே சத்தம் போட்டு பாட்டியை வர வச்சுருவோம். இங்கே தான் இருக்கியா? இதோ வந்துட்டேன் வந்து என்ன செய்கிறேன் பாரு. உன்னை எல்லா திங்ஸையும் எடுத்துக்கிட்டா இருக்க. உன்னை நான் கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு போக விட மாட்டேன். அதுக்கு நீ முதல்ல உயிரோடு இருக்கணும்ல. பீஸ் பீஸாக உடஞ்சி போயிட்ட பாரு. இப்படி சல்லியாக நொறுங்கி போயிட்டியே பாட்டி. ஓகே, இப்போ வந்து இந்த ஃப்ரீஸ் ட்ராப். ஐயோ, இது எனக்கு நானே சூனியம் வச்சுக்கிறேங்க. இது நாம் கீழே ஹைட் ஆகுவோம்ல, அந்த பிளேஸில் வச்சா தான் இது கரெக்டாக இருக்கும். இந்த பாட்டி ஒரு வாட்டியும் சவுண்டு கேட்டு வரும் அங்கே திங்ஸ் போடும் போதெல்லாம். அப்போ வந்து எலி பொரியில் மாட்டுற மாதிரி இந்த பாட்டி மாட்டிடும். ஓகே, இந்த புக்கை எடுத்துகிட்டு போவோம். புக்கை எடுத்துகிட்டு போய் அந்த பாட்டிகிட்ட கொடுத்தோன்னா அது ஒரு கீ வாயிலேருந்து எடுத்து கொடுக்கும், கக்கி கொடுக்கும் அந்த கீ. ஓகே, அங்கே இன்ஜின் பார்ட்டு கிடச்சிருக்குங்க. இந்த பாட்டியோட போஸை பார்த்திங்களா? சிரிப்பாக வருது எனக்கு இந்த பாட்டியை பார்த்தாலே. ஓகே, இன்ஜின் பார்ட்டை எடுத்துகிட்டு போய் இப்படி கீழே போட்டு வச்சுக்கலாம். வேறு எதுவும் திங்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். இந்த கபோர்டில் எதுவும் இருக்கா? ஒன்றும் இல்லை, எம்டியாக தான் இருக்குது எல்லாம். ஓகே, இப்போ பாட்டி ரூமில் போய் ஏதாவது திங்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, வெப்பன் பார்ட் இங்கே ஒன்று இருக்குது. ஐயோ, இந்த பாட்டியை பார்த்தாலே பயமாக இருக்குங்க. நவுந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, இந்த வெப்பன் பார்ட் அங்கே போட்டுட்டேன். இது என்னங்க இப்போ தான் நவுந்து போயிட்டுருக்குது. தவளும் குழந்தை போல் இது நகர்ந்து போய் கொண்டிருக்கிறது.
இது சாவி எண்ணெய்க்கு கொடுத்து நம்ம எண்ணெய்க்கு எங்கே போகிறது இந்த வீட்டை விட்டு. ஓகே, இந்த ஹாமர் எடுத்துக்கலாம். இதில் தான் இருக்கா? ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை, எம்டியாக தான் வச்சுருக்கு பாட்டி. ஓகே, இப்போ இந்த ஹாமர் எடுத்துகிட்டு மேலே மாடிக்கு போனோன்னா அங்கே போய் நம்ம உடைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பலகையை. இப்போதைக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால் கீழே போய் ஹாமர் அப்படி போட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து அங்கே ஃப்ரீஸ் ட்ராப் போட்டு வந்தோம் இல்லைங்களா, அதை போய் எடுத்துகிட்டு வந்துடலாமா? இங்கே ஒரு சத்தத்தை போட்டுட்டு போயிடலாம், ஏன்னா அப்போ தான் பாட்டி சத்தம் கேட்டு இங்கே வரும். இல்லைன்னா அங்கே நம்ம திங்ஸ் எடுக்கிறோன்னு சொல்லி உருட்டிகிட்டே இருந்தோம்ல, இங்கே வந்துருச்சுன்னா இடையிலே வந்து அடிச்சிடும். அதனால் அந்த பார்த்திங்களா வந்து நின்றுட்டுருக்கு. ஓகே, இப்போ இங்கே வந்து ஃப்ரீஸ் ட்ராப்பை இங்கே போட்டுட்டு கேஸோலின் எடுத்து இப்படி சவுண்டு கொடுத்துப்போம், வந்துடும் இந்த பாட்டி. இப்போ தானே போணுச்சு. ஓகே, ஃப்ரீஸ் ஆகிடுச்சி. இங்கே தான் இருக்கியா? உன்னை நான் விட மாட்டேன். நீ எப்படி கார் எஸ்கேப் பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன். ஐயோ, கார் கீ வேணுமா? கேஸோலின் ஃபில் பண்ணலான்னு வந்தேன், கார் கீயே நான் இன்னும் எடுக்கலைங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டுருக்கேன். ஐயோ, கிளவி ட்ராப் வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ வந்து அந்த இங்கே எதுவும் இருக்கான்னு பார்ப்போம். கார்கி இங்கே வச்சுருக்கோம் பாட்டி. ஓகே, இங்கே இல்லைங்க. கார்கி தேடி தான் நான் வந்தேன், அப்படி இல்லைன்னா மாடியில் இருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து இந்த ஹாமர் எடுத்துகிட்டு போய் மேலே அந்த பலகையை உடைக்கணும். இந்த பலகையை உடைச்சிட்டு இதை வந்து இங்கே வச்சிடணும். இது வீக்கான பிளேஸு, அங்கே வைக்கணும். ஓகே, இதில் இங்கே இருக்கா? ஓகேங்க, கார்கி கிடச்சிருச்சு நமக்கு. ஓகே, நம்ம இப்போ அடுத்த வேலையை போய் பார்க்கணும். கார் அந்த இது டிக்கிக்குள்ளே என்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும். உடனே போய் பார்த்துட்டு வந்துடும். பார்க்கலன்னா தூக்கம் வராது எனக்கு, அதனால் உடனே இம்மிடியேட்டாக போய் என்ன இருக்குதுன்னு ஓகே, தர்பூசணி வச்சுருக்காங்க. ஆஹா, நல்ல பொருளாக தாங்க வச்சுருக்காங்க. இதில் கீ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு இன்னொரு கீ வேணும். அது என்ன கீ சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாங்க, பேட்லாக் கீ வேணும். இங்கே சவுண்டு கொடுத்துட்டு இந்த பாட்டி இங்கே வர வச்சுருவோம். ஓகே, வந்துருச்சு. இப்போ போகலாம் நம்ம நிம்மதியாக, இல்லைன்னா இடையில வந்து நம்மளை பிடிச்சிடும். அதனால் திசை திருப்பி விடுறேன் பாட்டியை. அங்கே ஒன்று போட்டிருக்குங்க. அங்கே போனால் அந்த ஸ்பைடர் ஹவுஸ்க்கு போனோன்னா லிஃப்ட் யூஸ் பண்ணி ஆஹா, ஐயோ, இந்த ஸ்பார்க் ப்ளக் வச்சுருக்காங்க. ஓகே, இதுவும் நமக்கு தேவை தான். கார் எஸ்கேப் தானே பண்ண போகிறோம். ஏதோ ஒரு திங்ஸை வந்து கண்டிப்பாக அந்த ஸ்பைடர் ஹவுஸில் வச்சுருப்பாங்க. அதனால் கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. அந்த வீட்டுக்கு போகிறதுனாலே எனக்கு பயமாக இருக்குது, ஸ்பைடர் ஹவுஸ்க்கு போகணுன்னாலே. அந்த கிழவியாவது பரவாயில்லைங்க, இந்த கிழவியை எப்படியோ நம்ம ஏமாற்றிடலாம். ஆனால் அந்த கிழவி இருக்கா பாருங்கள், அவளை ஏமாற்றவே முடியாதுங்க. கத்தியே நம்மளுக்கு உயிர் பயம் வர வச்சுருவா. அந்த கிழவி கத்திகிட்டே இருப்பா, சும்மா எதுக்கு தான் கத்துறான்னே தெரியாது. தலையை விரிச்சுக்கிட்டு ஓடுவா, வேற தலை தெறிக்க ஓடுவா நம்ம போனனாலே. அதான் அந்த கிழவிகிட்ட பயம். ஓகே, இந்த கிழவி பீஸ் ஆகிடுச்சி. இப்போ வந்து இந்த ப்ளக்கை நம்ம கனெக்ட் பண்ணிட்டு வந்துடலாமா? இதோட தலையை பாருங்கள், ஃபுட்பால் மாதிரி இருக்குது. ஓகே, ப்ளக்கை கனெக்ட் பண்ணியாச்சு. இன்னும் நமக்கு வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணணும். ஓகே, ஃபில் பண்ணியாச்சு. அண்டு வந்து பேட்ரி போடணும். வேறு வந்து அந்த பேட்லாக் கீ வேணும். பேட்லாக் கீ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இன்ஜின் பார்ட்டு இது போடணும். இதை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த விரிஞ்ச் வேணுங்க, ஸ்க்ரூ கனெக்ட் பண்ணுறதுக்கு வேணும், டைட் பண்ணுறதுக்கு ஓகே, இதை அங்கே வச்சாச்சு. இந்த ரெட் கலரில் எரியுது இல்லைங்களா, அதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணணும்.
இப்போ செயின் கட்டர் எதுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு பார்க்குறீங்களா? மேலே மாடி அந்த ஹாமர் வச்சு உடச்சி போட்டு வந்தோம் இல்லைங்களா, அங்கே வந்து ஒரு வீல் ரொட்டேட் ஆகிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரூ ட்ரைவ்க்குள்ளே என்ன பாட்டி மறைச்சி வச்சுருக்குன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே கீ தான் வச்சுருக்கோம் மோஸ்ட்லி, அதனால் வந்து இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகே, பேட்லாக் கீ இங்கேயே கிடச்சிருச்சுங்க. நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இங்கேயே கிடச்சிருச்சு. ஓகே, இதை இங்கே போட்டு வச்சுக்கலாமா? பாட்டியை கில் பண்ணிவிட்டு போயிடுவோம். வந்ததும் வந்துட்டோம், பாட்டியை கில் பண்ணிவிட்டு போயிடலாம். 2 minutes கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஆல்ரெடி. வருது பாட்டி. ஏய், என்ன செஞ்சிட்ருக்க? எனக்கு ஃப்ரீ ஸ்டாப்பாக போட்டுட்ருக்க? கையில் மாட்டாமலா போயிடுவேன்? நான் உன்னை பார்த்துக்கிறேன், கவலைப்படாத. எனக்காக நீ இங்கேயே காத்துரு. நான் வந்து உன்னை கண்டிப்பாக சர்ப்ரைஸ் தருவேன். தலையில் உருட்டுக்கட்டையை வச்சு அடித்து நீ அடிச்சிட்ருப்ப. அது வரையும் நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன்னா உனக்கு? போடி கிளவி. ஓகே, இந்த கீ இங்கே தூக்கி போட்டுட்டு இப்போ செயின் கட்டரை எடுத்துக்கிட்டு மாடிக்கு போகலாம். இந்த செயின் கட்டரை எதுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் சொல்லுங்கள்? மேலே அங்கே வீல் ரொட்டேட் ஆகிட்ருக்கோம், ஒரு ஃபேனு. அதை போய் கட் பண்ணால் அந்த ஃபேனுக்குள்ளே எதுவும் திங்ஸ் வச்சுருப்பாங்க. ஓகே, இதை பார்த்து போகணும். இந்த பார்த்திங்களா ரொட்டேட் ஆகிட்ருக்கா? இதில் விரிஞ்சு வச்சுருக்காங்க. பரவாயில்ல, நமக்கு தேவையான ஒன்று தான் வச்சுருக்காங்க, நோ ப்ராப்ளம். இதுலேயே மோதி விழுந்துட்டேங்க கீழே. சரியான மூளைக்கார பாட்டியாக தான் இருக்குது இந்த பாட்டி. அதை தூக்கி இதில் போடவும், இதை தூக்கி அதில் போடவும், எதையோ தூக்கி எதுலேயோ போடவும். இந்த பாட்டிக்கு மூளை பயங்கரமாக வேலை செய்யுது. ஓகே, இதெல்லாம் அப்படி டைட் வச்சுக்கலாம். ஓகே, நமக்கு ஒரே ஒரு திங்ஸ் தான் தேவைப்படுது. என்னன்னு சொல்லுங்கள்? பேட்ரிங்க. பேட்ரி மட்டும் இப்போ கிடச்சிடுச்சுன்னா போதும். இங்கே எங்கேயுமே கிடைக்கல. பாட்டி ரூமு அண்டு வந்து அந்த ஏஞ்சலினா ரூமு, எல்லா ரூமையும் நம்ம போய் தேடிட்டு வந்துட்டோம். அது ஏஞ்சலினா ரூமா, இன்னொரு பாட்டி இருக்குமே, எல்லா ரூமையும் தேடிட்டு வந்துட்டோம். ஆனால் எங்கேயுமே திங்ஸு பேட்ரி எதுவும் கிடைக்கல நமக்கு. அதனால் அந்த ஸ்பைடர் கீ எடுத்துக்கிட்டு இங்கே ஏதோ இருக்குங்களா? ஓகே, இங்கே ப்ளே ஹவுஸ் கீ இருக்குது. இதை இன்னும் ஓப்பன் பண்ணலையா? ஓகே, நம்ம போய் கீ எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸ்பைடர் ஹவுஸ் கீ எடுத்துகிட்டு வந்து நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு வரணுங்க. பேட்ரி அங்கே தான் இருக்கும் சம்டைம். இங்கே எதுவும் கிடைக்கலன்னா ஓகே, இந்த பாட்டி சாவியை கக்கிட்டு போயிடுச்சு. ஓகே, ஐயையோ, இந்த இதுக்கு ஹவுஸ்குள்ளே போகிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குங்க. இந்த 8 கால் பூதம், 8 கால் பிசாசு ஓடுங்க. அதனால் இந்த ஜன்னலில் எதாவது வச்சுருக்காங்களான்னு பார்த்தேன், ஒன்றும் இல்லை. ஓகே, அப்படியே நைஸாக போக வேண்டியதான் உள்ளார. கொஞ்சம் வேகமாகவும் கொஞ்சம் பொறுமையாகவும் போய் ஆகணும். ஐயோ, ஓடிடுச்சுங்க அது. ஐயோ, நம்ம போய் இப்போ பேட்ரி எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அப்பா, இப்போ தாங்க மூச்சே வருது. பேட்ரி கிடச்சிருச்சு நமக்கு, சக்ஸஸ். அப்படியே வந்து ஓடிட வேண்டியதான். நல்ல வேளை இந்த 8 கால் பூச்சி ஸ்பைடர் கிளவி வரல. ஓகே, நம்ம எடுத்துகிட்டு சேஃபாக வந்தாச்சு. அந்த கிளவிட்டேருந்து வந்து இந்த கிளவிட்ட மாட்டக்கூடாது. அதனால் பேட்ரியை வச்சுட்டு கார் கீயை எடுத்துகிட்டு சத்தம் போட்டாங்க. பூச்சி கிளவி வந்துடும். இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம காருக்குள்ளே ஏறிக்க வேண்டியதான். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். கிளவி வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க. சத்தம் கேட்குது, கிளவி வந்துருச்சு. ஐயோ, பயமாக இருக்குங்க. இந்த கிளவி நம்ம தப்பிச்சு போகிறதுக்காட்டியும் காரை இழுத்து பிடிச்சிருமோ? இல்லை, விட்டுருச்சு, தப்பிச்சிட்டோம். பரவாயில்ல. அப்பா, பாய்ங்க. பாய் த கேம், பாய் மை ஃபேமிலிஸ், பாய்.